இன்றைக்கு நடத்த போறது என்னன்னா துவா, பிரார்த்தனை. The Prophet sallallahu alaihi wasallam said, as long as you do not become impatient, your dua is being accepted. நீங்க அவசரப்படாத காலங்கள் வரைக்கும் உங்க துவா அங்கீகரிப்பில் இருக்கிறது, அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுவரைக்கும் நீங்க அவசரப்படாத காலம் வரைக்கும். எப்படி அவசரப்படுவோம்? ஏன் துவா என்ன அங்கீகரிக்கப்படல, ஏன் துவா அங்கீகரிக்கப்படவில்லை, இப்படி அங்கலாய்க்காமல் இருக்கின்ற வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. What does it mean for a dua to be accepted? துஆ அங்கீகரிக்கப்படுதல் அப்படி என்ன அர்த்தம் என்ன? The Prophet sallallahu alaihi wasallam also mentioned in many hadith that if dua is made at certain times it will be accepted. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை சொல்றாங்க, இன்னென்ன நேரங்கள் இன்னென்ன துஆக்கள், இன்னென்ன கிழமை, இன்னென்ன வக்து தொழுகையான நேரங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா அங்கீகரிக்கப்படும். உதாரணமா தஹஜ்ஜத் தொழுகை, இகாமத்துக்கும் பாங்குக்கும் இடைப்பட்ட நேரங்கள், 5 வக்து தொழுகையிலேயே முடிஞ்ச பின்னாடி அல்லாஹ்ட கையேந்தினா அது அங்கீகரிக்கப்படும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். When you ask Allah for something in the proper manner, Allah approves and accepts the request. அல்லாஹ்ட்ட நீங்க எதையாவது துஆ கேட்டீங்கன்றால் அல்லாஹ் தஆலாட்ட கேட்க வேண்டிய முறைப்படி நீங்க கேட்டீங்கன்றால் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். துஆ என்பது என்னுடைய கோரிக்கை, துஆ என்பது என்னுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? அங்கீகரிச்சுவான். அங்கீகரிச்சால் however whether that request become a reality in your life is subject to the laws and timing that Allah has established. அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்டீங்கன்னா அது உலக வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு விதி இருக்குது. அந்த விதிமுறைப்படி தான் உலகத்தில் அது நடைபெறும். அந்த விதிமுறைப்படி தான் அந்த துஆவுக்கான பதில் உங்களுக்கு உலகத்தில் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு விதியை, கால வரையறையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். In this world, the fulfillment of an accepted dua take place according to the system and the degree that Allah has set. அல்லாஹ்வுக்கு என்று ஒரு வரையறை இருக்கு. இந்த உலகத்தில் ஒன்றை நடத்த வேண்டும் என்றால் அந்த விதிமுறைப்படி தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நடத்துவான். அல்லாஹ்வுக்கு என்று ஒரு சுன்னா என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டா, சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் கலத் மின் கப்ல் வ லம் தஜித் சுன்னத்தில்லாஹி தப்தீலா. Such is the way of Allah which has taken place before, and you will never find any changes in the way of Allah. நபியே, உங்களுக்கு முன்னே இருந்த சமுதாயத்திற்கும் நம்முடைய சுன்னா வழிமுறை இப்படித்தான் இருந்தது, உங்களுடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய வழிமுறை சுன்னா இப்படித்தான் இருக்கும், எம்முடைய வழிமுறையில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு துஆ அங்கீகரிக்கப்படணும் என்றால் அல்லாஹ்வுடைய வழிமுறை இப்படித்தான். யாருக்கும் எவருக்காகவும் அல்லாஹ் தஆலா இந்த வழிமுறை என்ன செய்ய மாட்டான்? மாற்ற மாட்டான். ஆகவே நீங்க ஒரு அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா அல்லாஹ்விடத்துல ஒரு வழி இருக்கு. அந்த வழி பிரகாரம் தான் அந்த துஆ என்ன செய்யப்படும்? உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும். பட் அவர் எக்ஸ்பெக்டேஷன், ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு is often different, வித்தியாசமாக இருக்கிறது. We think that if we ask Allah for something, He should give it to us at very next moment. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டா என்ன எதிர்பார்ப்ப கேட்கிறோம்? இப்ப கேட்டா அடுத்த நொடி கிடைக்கும், இப்ப கேட்டா அடுத்த நொடியிலே கிடைக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு சம்பளம் கூட வரணும், வியாபாரம் நல்லா ஓடணும். கேட்ட நிமிஷமே காலையில கேட்டோம் 10 மணிக்கு கல்லாதான் 10,000 நடக்கும். இப்படி நினைச்சுதான் நம்ம துஆ கேட்கணும். யா அல்லாஹ் எனக்கு நல்ல படிப்பை கூட நான் பாஸ் ஆகணும், நல்ல முறையில நான் நல்ல மேலாகி வரணும் அப்படின்னு துஆ கேட்கிறோம். நம்ம நினைப்பெல்லாம் உடனே அங்கீகரிக்கப்படணும் என்றது. ஆனா அப்படி கிடையாது. Yet Allah's way in this world does not always work like that. அல்லாஹ் தஆலா உலகத்துல அப்படியெல்லாம் நடத்த மாட்டான். அல்லாஹ் தஆலா உலகத்துல அப்படியெல்லாம் நடத்த மாட்டான். கேட்ட உடனே எல்லாம் கிடைக்காது, கேட்ட உடனே எல்லாம் கிடைக்காது. But for the dua accepted to reality in your life, Allah may have set certain period of time, stages or condition for it. அல்லாஹ் தஆலா உலகத்துல உங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு காலம், ஒரு பகுதி, ஒரு சூழல் எல்லாத்தையும் எல்லாம் வச்சிருக்கிறான். அது அந்தந்த பகுதியை அடைஞ்சுதான் உங்களுக்கு வந்து சேரும். ஆனா அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான். உங்க துஆ நீங்க கேட்டதெல்லாம் எடுத்துருவான். அது நிச்சயமா நடக்கும்.
ஆனா அதுக்கென்று ஒரு காலம் என்ன செய்யுது இருக்குது, அதுபடி தான் நடக்கும். இப்போ 1ஆவதுல படிச்சுட்டு உங்களுக்கு 10ஆவது புக்கை தான் படிச்சிருக்கீங்களா? முடியாது. ஏன்? 1ஆவது போய் 2ஆவது போய் அடுத்து 10ஆவது போனா தான் அந்த படிக்கக்கூடிய அறிவு என்ன செய்யும் உங்களுக்கு வரும். அப்போ நீங்க ஒரு துஆவை கேட்டால் அதை உங்களுக்கு எந்த காலத்துல எந்த சூழலில் தர வேண்டும் என்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த சூழல் வரைக்கும் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? காத்திருக்க வைப்பான். அல்லாஹ் காத்திருக்க வைப்பான். நீங்க அவசரப்படாத காலம் வரைக்கும் அந்த துஆ நிலுவையில் இருக்கும். நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அல்லாஹ் நிராகரிச்சிடுவான். அவசரப்பட்டீங்கன்னா அல்லாஹ் நிராகரிச்சிடுவான். அவசரப்படாம அந்த துஆவுக்காக பொறுமையோட என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினா, அல்லாஹ் say whoever makes Allah sufficient for him, then Allah alone is sufficient for him. அல்லாஹ்வை யார் போதுமாக்கி கொண்டாரோ அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். Allah will show him a way out of his difficulties. அல்லாஹ் தஆலா அவருக்கு கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய வழிகளை எல்லாம் அல்லாஹ் காட்டிக் கொண்டே இருப்பான். And will provide help from sources he could never imagine. அவர் நினைக்காத புறத்திலிருந்து அந்த துஆவுக்கான பதில் என்ன செய்யும்? வரும். அல்லாஹ் சொல்லி தொடர்ச்சியா சொல்றான், அல்லாஹ் will certainly accomplish his purpose. அல்லாஹ் தன் காரியத்தை செய்தே முடிப்பான். However, Allah has set a measure and timing for everything, and his plan unfold according to that divine timing. ஆனா அல்லாஹ்விடத்தில் அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு கால வரையறை இருக்கிறது. அதன்படி தான் அந்த துஆ உலகத்தில் என்ன செய்யும்? நடைபெறும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகின்றான். அப்ப துஆ என்பது நாம் அல்லாஹ்விடம் வைக்கிற கோரிக்கை. அந்த கோரிக்கையை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம் எடுப்பான். அந்த காலம் வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சரியா? நம்ம உடனே அல்லாஹ்விடம் துஆ கேட்டோம், யா அல்லாஹ் ஏன் உடனே நடக்கவே? அல்லாஹ்விட்ட போய் நிற்க கூடாது, அல்லாஹ்விட திட்டக்கூடாது, அல்லாஹ்விட புலம்பவும் கூடாது. தைரியத்தோட பொறுமையோட இக்லாஸோட ஈமானோட அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சின்ன உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா நடவடிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கை வரலாறுல இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில உம்ரா செய்யறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. என்ன நோக்கத்துல போறாங்க? ரசூலுல்லாஹ் ஏற்கனவே கனவு கண்டாங்க உம்ரா செய்யற மாதிரி. அதனால ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யணும்னு போறாங்க. ஆனா உம்ரா செய்ய விடல. உமர் இப்னு கத்தாப் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே கனவுல சொன்னீங்களா இல்லையா நடக்கும் என்று உம்ரா, ஏன் நடக்கல? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் காட்டியது உண்மை, உம்ரா செய்வோம்ங்கிறது உண்மை, ஆனா எப்போன்றது தெரியாது. எப்போன்றது அது எப்போ எந்த சூழலில் அல்லாஹ் செய்ய வைக்க வேண்டுமோ அப்ப செய்ய வைப்பான். ஆனா முயற்சி என்பது மனிதன் அடிப்படையில் இருந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். நம்ம என்ன ஆர்வப்படுறோமோ ஆசைப்படுறோமோ அதை அனைத்தே அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதை எப்படி எந்த சூழலில் எந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கணும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். காரணம், ஒரு பொருள் உங்கள்கிட்ட வரணும்னா அந்த பொருள் பற்றிய அறிவும் அந்த பொருளை நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் பொறுப்பும் உங்களுக்குள்ள இருந்தால் தான் அதை அல்லாஹ் தஆலா வந்து சேர்ப்பான். ஏன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆவது புக் உங்கள்கிட்ட கொடுத்தா படிப்பீங்களா? அந்த பக்குவமும் இல்லை, அந்த அறிவும் இல்லை, அதற்கான தகுதியும் இல்லை. அப்ப அந்த தகுதி எப்போ வருது? 1ஆவதுலேருந்து 9 வருடங்கள் முடித்து அந்த அறிவுகளை வளர்த்த பின்னாடி நமக்குள்ள ஒரு பக்குவம் வரும், நமக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு வரும். அதற்கு பின்னாடி நம்ம 10ஆவது படித்து பாஸ் ஆயிடும். ஏன் இதை 1ஆவதே செய்ய முடியாது? ஏன்னா அந்த பக்குவம் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம்னா அதற்கான பக்குவமும் பொறுப்புணர்வும் தகுதி நமக்கு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? கொண்டு வந்து சேர்ப்பான். அத்தனை காலங்கள் வரைக்கும் நம்மளுடைய வேலை என்ன? பொறுமை. என்னது? பொறுமை. இதுதான் துஆவுடைய விளக்கம். இதுதான் துஆ அங்கீகரிக்கப்படும் என்பதற்கான முழு விளக்கம். சரியா? துஆ அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா. அல்லாஹ் தஆலா உங்களுடைய கோரிக்கையை அங்கீகரிச்சிருவான். அங்கீகரிச்சு இந்த உலகத்தில் அது நடக்கிறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலம் எடுக்காம இந்த உலகத்தில் எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. சரியா? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பாருங்க, மரம் செடி வயல் விவசாயம் எல்லாமே காலங்கள் என்ன செய்யுது, எடுக்குது. ஒரு மாமரத்தை வச்சோன்னா வளர்ந்துருமா? கிடையாது. 10 வருடங்கள் ஆகும். அதே மாதிரி ஒரு வயல்ல நெல் இருக்கணும், 6 மாதங்கள் காத்து இருக்கணும். அப்ப அந்த உலகத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் காத்திருப்பு இல்லாமல் அல்லாஹ் தஆலா எதையும் படைக்கல. அதற்கான பொறுமை அவசியம். அது போலதான் நம்முடைய பிரார்த்தனை துஆவும். அல்லாஹ்விடத்தில் உங்க கோரிக்கை எல்லாத்தையும் கேளுங்க, தயக்கம் இல்லாம கேளுங்க, நம்பிக்கை இல்லாம கேளுங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயம் உங்கள் கோரிக்கை துஆ எல்லாம் நிறைவேற்றுவான். அதற்கு பொறுமையோட நீங்க அதுக்காக என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அப்படி கேட்கலாமா? இன்ஷா அல்லாஹ்.